Hi friends, in the video la nama trigonometry 3rd chapter 11th maths formulas எல்லாம் பார்க்க போறோம். இது வந்து part 2 தான். part 1 வந்து என்னன்னா நம்ம lower classல படிச்ச trigonometry ஓட introduction, எப்படி அந்த table value 0 to 90 கண்டுபிடிச்சோம். அதுக்கு அப்புறம் வந்து trigonometric identities formulas அதெல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து trigonometric identities formulasum must. நம்ம 10th ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அது வந்து நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில் யூஸ் பண்ணுவோம் 3.1ல். இது வந்து ஃபுல்லாகவே 11th 12th தென் ஐஐடி ஜேஇக்கெல்லாம் இந்த கான்செப்ட் ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த குவாட்ரண்ட்டை பற்றி நல்லா கிளியர் ஆகிடணும். எந்தெந்த குவாட்ரண்ட்டில் என்னென்ன ஆங்கிள் எக்ஸிஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் சாக்லேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு ஞாபகம். ஆல் சில்வர் டீ கப்ஸு. எப்போவுமே இது ஆன்டி கிளாக் வைஸில் போனால் தான் ஆங்கிள்ஸ் பாசிட்டிவ், கிளாக் வைஸ்னால் வந்து ஆங்கிள் நெகட்டிவ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னால் என்னென்னா, இப்போ கிளாக் வந்து இப்படி தானே சுற்றும், இது கிளாக் வைஸ். ஸோ இப்படி சுற்றி பார்த்துக்கோங்க. இது வந்து கிளாக் வைஸ்னால் இது வந்து நெகட்டிவ் ஆங்கிள். ஆன்டி கிளாக் வைஸ்னால் வந்து பாசிட்டிவ். இப்படி போகும்போது ரிவர்ஸில் சுற்றும். ஸோ இப்படி இப்போ கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நமக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ்னால் தான் பாசிட்டிவ், கிளாக் வைஸ்னால் வந்து நெகட்டிவ். ஸோ இங்கே வந்து என்னென்னா நமக்கு தெரிஞ்ச ட்ரிக்னாமெட்ரினாவே 3 ரேஷியோ தான். ஒன்று சைனு, இன்னொன்று காசு, இன்னொன்று டேனு. ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா ஆல் ரேஷியோஸ் பாசிட்டிவ். இதோட ரெசிப்ரோக்கல்ஸ் நமக்கு தெரியும், கொசீக்கண்ட். தென் இதோட காசோடது வந்து சீக்கண்ட், டேனோடது வந்து காட். ஸோ இந்த ஆல் 6 ரேஷியோஸும் இந்த குவாட்ரண்ட்டில் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் என்ன ஆங்கிள் இருக்குன்னா 0 to 90. ஸோ இந்த குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற ஆங்கிள்ஸ் என்னென்னா 90 மைனஸ் தீட்டா, 90க்கு கம்மியானதெல்லாம் இதில் இருக்கும். தென் 360 ப்ளஸ் தீட்டா, இந்த ஃபுல் ரொட்டேஷன் வந்து சர்க்கிள். ஸோ 360 டிகிரி. ஸோ இங்கே 0ல் ஆரம்பித்து இது ஃபுல்லாக வந்து 360. திருப்பியும் குவாட்ரண்ட்டில் ஆரம்பிச்சது அப்படின்னா 360 ப்ளஸ் தீட்டா, அதெல்லாம் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் திங் வந்து செகண்ட் குவாட்ரண்ட். இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் ரேஷியோஸ் பாசிட்டிவ். இது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சில்வர்னா எஸ், சைன் மட்டும் பாசிட்டிவ். சைனும் அதோட ரெசிப்ரோக்கலான கொசீக்கண்ட்டும் பாசிட்டிவாக இருக்கும். மற்றபடி காஸ் டேன் வந்து இந்த குவாட்ரண்ட்டில் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த குவாட்ரண்ட்டில் இருக்கிற ஆங்கிள் என்னென்னா இது வரைக்கும் 90, அப்போ அடுத்தது என்ன வரும் 90 ப்ளஸ் தீட்டா. இது வரைக்கும் 180, அப்போ 180 கம்மினா 180 மைனஸ் தீட்டா. ஒவ்வொன்றிலையும் ரெண்டு திங் இருக்கும். ஸோ 90 ப்ளஸ் தீட்டா, இங்கே 180 மைனஸ் தீட்டா. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு அடுத்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் திங் வந்து இந்த குவாட்ரண்ட் வந்து டீனா டேனு. ஸோ டேனும் காட்டும் இங்கே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ மற்ற எல்லா ரேஷியோவும் 4 ரேஷியோவும் நெகட்டிவாக இருக்கும். ஸோ இதில் என்னென்னா இது வரைக்கும் 180, அடுத்தது 180 ப்ளஸ் தீட்டா. இது வந்து 90 270 மொத்தமாக. ஸோ 270க்கு கம்மியாக இருக்கும், 270 மைனஸ் தீட்டா. நெக்ஸ்ட் இந்த குவாட்ரண்ட்டில் என்ன இருக்குன்னா 270 ப்ளஸ் தீட்டாவும் 360 மைனஸ் தீட்டாவும் இருக்கும். ஸோ இந்த திங்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 90 180 270 360 இது எந்தெந்த திங்ஸில் இருக்குன்னு பார்த்துக்கணும். ஸோ இப்படி வந்தால் இது ப்ளஸ் 180 டிகிரி. இங்கேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி வந்தால் அது மைனஸ் 180 டிகிரி. இது நெகட்டிவ் டைரக்ஷன். நெக்ஸ்ட் திங் வந்து எப்போவுமே எக்ஸ்னா வந்து காஸ் தீட்டா, ஒய்னா வந்து சைன் தீட்டா. எக்ஸ் கோஆர்டினேட்டுங்கிறது காஸ் தீட்டா, ஒய் கோஆர்டினேட்னா வந்து சைன் தீட்டா. இப்போ இது வந்து ஒரு யூனிட் சர்க்கிள்னா ரேடியஸ் 1 வித் சென்டர் வந்து ஆரிஜின். இப்போ இது என்னது 1. இப்போ இந்த புள்ளி கண்டுபிடிக்கணும், இந்த பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். இது எக்ஸு, இது வந்து ஒய். இப்போ இங்கேருந்து நீங்கள் ஒரு பர்பண்டிகுலர் போட்டிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் ஒய். ஸோ அப்போ இப்போ இந்த தீட்டா. ஸோ காஸ் தீட்டா கண்டுபிடிச்சிங்கன்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டினியூஸ். அப்போ எக்ஸ் பை 1ன்னு வரும். ஸோ காஸ் தீட்டாங்க எக்ஸுங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்னா காஸ் தீட்டா கமா. அடுத்தது இது ஒய் கோஆர்டினேட். அப்போ தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு தான் நம்ம வந்து ஆப்போசிட் சைன் சொல்லுவோம், தீட்டாக்கு எதிராக இருக்குது. ஸோ சைன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டினியூஸ். அப்போ ஒய் பை 1ன்னு வரும். அப்போ ஒய்ங்கிறது வந்து சைன் தீட்டா. ஸோ எப்பவுமே எக்ஸ் கோஆர்டினேட்டுங்கிறது காஸ் தீட்டா, ஒய் கோஆர்டினேட்டுங்கிறது வந்து சைன் தீட்டா. ஸோ இப்போ இந்த குவாட்ரண்ட்டில் என்ன இருக்கும், எக்ஸும் பாசிட்டிவாக இருக்கும், ஒய்யும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து ரெண்டும் பாசிட்டிவாக இருக்கும்போது சைனும் பாசிட்டிவ், காஸும் பாசிட்டிவ், சைனும் பாசிட்டிவ். நமக்கு ஃபார்முலா இருக்குது டான் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அப்போ பாசிட்டிவ் பை பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் தான் வரும். அப்போ எல்லாமே சைன் காஸ் டான் வந்து பாசிட்டிவாக இருக்கும். பட் இங்கே என்னென்னா எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும், ஒய் தான் பாசிட்டிவாக இருக்கும். அதாவது வந்து காஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும், சைன் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ சைன் பாசிட்டிவாக இருக்குது இந்த குவாட்ரண்ட்டில். ஸோ கரெக்டு.
மற்ற காஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. அதே மாதிரி டேனும் நெகட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா ப்ளஸ் பை மைனஸ்னால் மைனஸ் வந்துடும். ஸோ டேனும் நெகட்டிவாக இருக்கும். ஸோ சைன் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த குவாட்ரண்ட்டில் ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ வந்து சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் நெகட்டிவ், சைன் தீட்டாவும் நெகட்டிவ். பட் டேன் என்ன ஆகும்னா மைனஸ் பை மைனஸ் ப்ளஸ் ஆகி டேன் வந்து இங்கே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி அதே தான் இங்கே வந்து என்ன ஆகும்னா ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்னா காஸ் தீட்டா வந்து பாசிட்டிவாக இருக்கும். இந்த காஸ் இந்த பாசிட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சைன் தீட்டா வந்து நெகட்டிவாக இருக்கும். டேனும் ப்ளஸ் பை மைனஸ்னால் மைனஸ் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் சில்வர் டீ கப்ஸு. ஸோ ஆல் பாசிட்டிவ் சைனு, தென் டேனு, சி வந்து கப்ஸ் வந்து சீனா காசு. ஸோ இதுதான் இந்த குவாட்ரண்ட் பற்றி ஐடியா. நெக்ஸ்ட் திங் வந்து இப்போ சைனு 90 270 இந்த ரெண்டு ஆங்கிள் இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிற சைன் வந்து சைனோ காசோ சேஞ்ச் ஆகும். சைன் என்னவா மாறும்னா காஸாக மாறும். காஸ் என்னவா மாறும்னா சைனாக மாறும். 90 270 இருந்தால் 90 ப்ளஸ் தீட்டா இல்லைன்னா 90 மைனஸ் தீட்டா, 270 ப்ளஸ் தீட்டா, 270 மைனஸ் தீட்டானா சேஞ்ச் ஆகும். எப்படி மாறும்னா சைன் காஸாக மாறும், காஸ் சைனாக மாறும், டேன் வந்து காட்டாக மாறும், காட் வந்து டேனாக மாறும். அதே மாதிரி சீக்கண்ட் கொசீக்கண்டாக மாறும், கொசீக்கண்ட் சீக்கண்டாக மாறும். எதுக்கு 90க்கும் 270க்கும் இந்த ஆர்டில் வந்துச்சுன்னா. பட் 180 டிகிரி 360 டிகிரி வந்துச்சுன்னா வந்து மாறாது. சைன் சைனாகவே இருக்கும், காஸ் காஸாகவே இருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா தான். ஸோ இது கரெக்டாக பார்த்துக்கணும். சைன் வந்து நம்ம அது எந்த குவாட்ரண்ட் இப்போ 180 ப்ளஸ் தீட்டானா தேர்ட் குவாட்ரண்ட். தேர்டில் வந்து என்ன பாசிட்டிவாக இருக்கும் டேனு. அப்போ சைன் என்னவாக இருக்கும் நெகட்டிவ். ஸோ மைனஸ் போட்டுக்குவோம். 180னா மாறாது சைனு, தீட்டா போட்டுருவோம். ஸோ இதெல்லாம் சம்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 90 270னா மாறும், 180 360னா மாறாது. சைன்னா சைன் எழுதுவோம், காசுனா காசுன்னு எழுதுவோம். சைன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். அது எந்தெந்த குவாட்ரண்ட்டில் எது லை ஆகிருக்கு அதில் எந்த ரேஷியோ பாசிட்டிவ்னு பார்த்து தான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்து நம்ம சைன் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னால் தீட்டா பாசிட்டிவ், கிளாக் வைஸ்னால் வந்து தீட்டா நெகட்டிவ். ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 3.1ல் ஃபர்ஸ்ட் ரோமன் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ 825 டிகிரி அப்படின்னா 360க்கு மேலே போயிடுச்சு. ஸோ எவ்வளோன்னா இப்போ 360 × 2, ஏன்னா 360 × 3 போட்டால் 900க்கு மேலே போயிடும். ஸோ × 2னா 720 வரும். 720 825லேருந்து 720 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 105. ஸோ அப்போ 720 + 105 தான் உங்களுக்கு 825 வந்திருக்கும். ஸோ இப்போ இது 360 டிகிரினா முழுசாக முடிஞ்சிடும், ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு ஃபுல் ரொட்டேஷனும் வந்து முடிச்சிடும். ஸோ அடுத்து ஸ்டார்டிங் மறுபடியும் 105க்கு தான் பார்க்கணும். 105 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 90 + 15 எழுதலாம். 90 + தீட்டா எந்த குவாட்ரண்ட்டு? ஸோ செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ இந்த ஆங்கிள் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஆங்கிள் தீட்டா வந்து லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். நெக்ஸ்ட்டு -55 டிகிரி. ஸோ மைனஸ் விட்டுருங்க, அது வந்து நம்ம கிளாக் வைஸில் எடுக்க போகிறோம். ஸோ 55 டிகிரி அப்படிங்கும்போது நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளாக் வைஸுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய புக் பேக் ஆன்சர். ஸோ இது ஃபோர்த் குவாட்ரண்ட். -230 டிகிரினா மைனஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம வச்சுக்கலாம். தென் இது எப்படி எழுதலாம்னா 230 எப்படி எழுதலாம்னா 180 + 50 டிகிரின்னு எழுதலாம். 180 + 50 அப்படின்னா எங்கே ஒரு 180 + தீட்டானா இந்த குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ அப்போ இது என்ன குவாட்ரண்ட்னா தேர்ட் குவாட்ரண்ட். சாரி, இங்கே வந்து 180 + தீட்டானா இங்கேருந்து பார்க்கணும் நம்ம. நெகட்டிவ்னா இப்படி பார்ப்போம் நம்ம. இது ஃபுல்லாக 180, அடுத்தது இங்கே தான் 180 + தீட்டா வந்திருக்கும். ஸோ இது செகண்ட் குவாட்ரண்ட். ஆன்டி கிளாக் வைஸில் நெகட்டிவ் இருக்குன்னா நம்ம கிளாக் வைஸில் தான் பார்க்கணும். இப்போ 180 + 50 தான் நமக்கு 230 வந்திருக்கும். 180 + 50ங்கிறது இப்படி போகும்போது கிளாக் வைஸில் போகும்போது இது ஃபுல்லாக 180, அடுத்து 180 +னா இங்கே தான் வந்திருக்கும். இப்போ இது எந்த குவாட்ரண்ட்டு? செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் இதுதான் நம்மளுடைய புக் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரேடியன் மெஷர். இதுவும் நியூ திங்க் உங்களுக்கு. ஸோ 360 டிகிரினா வந்து 2π. 360 டிகிரினா எப்படி டினோட் பண்ணுவோம்? 2π. அப்போ பைனா வந்து 360/2னா 180 டிகிரி. ஸோ இப்போ இங்கே நம்ம எல்லாமே ரேடியன்ஸில் தான் எழுதுவோம். நம்ம யூஸ்வலாக 60 டிகிரிங்கிறது இங்கே வந்து π/3 தான் போடுவோம். ஏன்னா பைனா 180, 180/3னா 6 3s are 18. ஸோ 60 டிகிரி. π/2னா 19 அர்த்தம். ஸோ 12/3லாம் இது தான் இருக்கும் 12th புக்லாம். ஸோ π/2னா நம்மளே cos 19 எடுத்துகிட்டு அதோட வேல்யூ பார்க்கணும். நெக்ஸ்ட்டு திங் வந்து எப்படி வந்து இதுதான் செகண்ட் எக்ஸசைஸில் பண்ணுவோம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக அந்த திங் தான், டிகிரி எந்த குவாட்ரண்ட்னு ஐடென்டிஃபை பண்ணுறது, தென் ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலாஸ்க்கு. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு திங் வந்து அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன்.
நெக்ஸ்ட் டிகிரி டு ரேடியன். எப்படி வந்து ஒரு டிகிரியை வந்து இப்போ 8 டிகிரின்னு கொடுத்துட்டு அது ரேடியனாக மாற்றுங்கன்னா இன்டூ π/180 போட்டுங்க. ஸோ இது கேன்சல் பண்ணிட்டா π/ சம்திங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்து 80 டிகிரி அப்படின்னா இது 8 கேன்சல் ஆயிடும், இது 0 கேன்சல் ஆயிடும், இது 4 டைமு, இது 9 டைம். ஸோ 4π/9 தான் வந்து 80 டிகிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸ். ஸோ ஏன்னா இப்போ 4 × 180 4 × பை வேல்யூ என்னது 180/9. ஸோ இது அடிச்சிங்கன்னா 20 வந்துடும். 4 × 20 நம்ம 80 டிகிரி வந்துடும். ஸோ ஒரு டிகிரியிலேருந்து ரேடியனாக மாற்றோம்னா பை மேலே வரணும், ரேடியன்லேருந்து டிகிரியாக மாற்றோம்னா பை கீழே வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா π/3 கொடுத்துருப்பாங்க, அது டிகிரியாக மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் 180/π போட்டிங்கன்னா பை கேன்சல் ஆயிரும், 60 டிகிரி வந்துடும். ஓகே, இது வந்து நம்ம செகண்ட் எக்ஸசைஸில் போடுவோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன, ஈவன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது தான். ஸோ f of -x is equal to -f of xன்னு வந்துச்சுன்னா ஒரு ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக -x போட்டால் அது வந்து அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ மாறாமல் சைன் மட்டும் மாறி இருந்துச்சுன்னா, இப்போ -f of xன்னு வந்துருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஆட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் f of x equal to x³ இருக்குது. ஸோ இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக -x, f of -x போட்டால் -x the whole power 3ன்னு எழுதுவோம். ஸோ ஆட் பவர்னால் மைனஸ் அப்படியே வரும். ஸோ -x³. ஸோ அப்போ -x³ என்னது f of x. ஸோ f of -x equal to -f of xன்னு வந்தால் அது என்ன ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் எது ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா சைனும் டேனும். அப்போ சைனோட ரெசிப்ரோக்கலான கொசீக்கண்ட்டும் டேனோட ரெசிப்ரோக்கலான காட்டும். எப்படின்னா sin of -x அப்படின்னா -sin x, tan of -xனா -tan x, cosecant of -xனா -cosecant x, cot of -xனா -cot x. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். மெயினாக 12th இன்டெக்ரல் கால்குலஸில் வந்து இந்த ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனை வச்சு நமக்கு ப்ராப்பர்ட்டியே இருக்குது. ஸோ அதனால் இது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் திங் தான். நெக்ஸ்ட் ஈவன் ஃபங்க்ஷன்னா என்னென்னா f of -x போடும்போது f of x கிடைச்சா அது ஈவன் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் f of x equal to 2x². இது வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸாம்பிள். f of -x அப்படின்னா 2 × -x the whole square வரும். ஸோ 2 × ஈவன் பவர்னா நமக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ 2 × x² வரும். இது நம்மளுடைய f of x. ஸோ அதில் வந்து ஈவன் ஃபங்க்ஷனில் வந்து ஒன்றே தான், காஸ் மட்டும் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ காஸ் ஆஃப் -x is equal to cos x. ஸோ அதோட ரெசிப்ரோக்கலும் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ சீக்கண்ட் ஆஃப் -xனா நம்ம என்ன அந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்னா சீக்கண்ட் x போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ இது வந்து சம் டிஃப்ரென்ஸ் வர்ற மாதிரி, அது இல்லைன்னா காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். சம் ஆஃப் 2 angles, டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 angles இருக்கிற மாதிரி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸு, ஹையர் கிளாஸில் நிறைய யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி இங்கே நம்ம 11th நிறைய சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இது முடியும் போதே உங்களுக்கு தரவாயிரும். ஸோ இப்போ இங்கே என்னென்னா இங்கே காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு இருந்துச்சுன்னா அப்போ வந்து இங்கே நடுவில் ப்ளஸ் இருந்தால் காஸில் வந்து மாற்றி வரும் சைனு. இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் வரும். அப்போ காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா காஸ் ஆல்ஃபா, அதான். ஆனால் இங்கே பியூராக காஸ் இருக்கும், இங்கே பியூராக சைன் இருக்கும். காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. அதே மாதிரி காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. காசுங்கிறனால மொதல் காசு தான் வரணும். இங்கே ப்ளஸ்ன்னா சைன் மாறி வரும், ப்ளஸ்ன்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சைன். சைன்னாவே சைன்ஸ் மாறாதுன்னு அர்த்தம். இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ், மைனஸ் இருந்தால் மைனஸ். ஓகே, அடுத்த சைன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு சைன் தான் வரும், ஆனால் மாற்றி மாற்றி வரும். சைன் காஸ், காஸ் சைன் வரும். சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ இங்கே அதே மாதிரி சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ இதை நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன்னா சைன் மாறாது, ப்ளஸ்ன்னா ப்ளஸ் தான் வரும், நடுவில் மைனஸ்னா மைனஸ் வரும். சைன்னா வந்து மாற்றி மாற்றி இருக்கும். காஸ்னா வந்து பியூராக காசில் இருக்கும், என்னன்னா பியூராக சைனில் இருக்கும். தென் ப்ளஸ்ன்னா மைனஸ் வரும், மைனஸ்னா ப்ளஸ் வரும். ஓகே, இது ரெண்டும் தரவாகணும். நெக்ஸ்ட் திங் வந்து டேன். டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா ப்ளஸ் இருந்தால் மேலே ப்ளஸ் வரும், கீழே மைனஸ் வரும். மைனஸ் இருந்தால் மேலே மைனஸ் வரும், கீழே ப்ளஸ் வரும். ஆனால் ஃபார்முலா சேம் ஃபார்மேட் தான். tan of alpha plus beta na tan alpha plus tan beta by 1 minus tan alpha tan beta. So இதுவும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் திங் வந்து tan of alpha minus beta equal to tan alpha minus tan beta by 1 plus tan alpha tan beta. ஸோ இது எல்லாமே வந்து ஐடென்டிட்டிஸ்னால் என்னென்னா எல்லா ஆங்கிளுக்குமே இது ட்ரூவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆங்கிளை வந்து மெமரைஸ் பண்ண மாதிரி இருக்கும் வேல்யூவை. இப்போ tan of 30 plus 60 இருக்குது. 30 plus 60 என்ன 90. 90னா என்ன வந்துடும், tan 90 வந்து நாட் டிஃபைன்ட், இட் இஸ் இன்ஃபினிட்டி. இப்போ இங்கே போடலாம். tan 30 வேல்யூ என்ன 1/√3.
tan 60 வேல்யூ என்ன √3 by 1 minus 1 by √3 into என்ன வரும் √3. ஸோ இது கட் ஆயிரும். 1 minus 1 என்ன 0. எனிதிங் by 0 என்ன வந்துடும் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆங்கிளுக்குமே ஆல்ஃபா பீட்டா ஆல் த ஆங்கிள்ஸ் இந்த திங் வந்து லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட் ட்ரூவாக இருக்கும். ஸோ அதனால தான் ஐடென்டிட்டி இது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க. இந்த சொன்ன ஹிண்ட்டை வச்சுட்டு மக்கப் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போ கேட்டாலும் எந்த இடத்துல அப்ளை பண்ண தெரிஞ்சாலும் பண்ண தெரியணும். அந்த அளவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம மல்டிபிள் ஆங்கிள்ஸ்லாம் கொண்டு வருவோம். நெக்ஸ்ட் திங் வந்து sin 2 alpha. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. எல்லா சம்ஸ்லேயும் 12th பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சம்ஸில் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ sin 2 theta அப்படின்னா 2 sin theta cos theta. sin 2 theta இங்கே இந்த 12th இப்படி தான் இருக்கும். sin 2 thetaனா 2 sin theta cos theta. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ சைனு பீட்டாக்கு பதில் ஆல்ஃபானே போட்டுக்கோங்க. ஸோ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபானா என்ன ஆயிரும் sin 2 ஆல்ஃபான்னு ஆயிரும். ஸோ அப்போ இங்கே நம்ம பீட்டாக்கு பதில் ஆல்ஃபா போடலாம். அப்போ இங்கே என்ன ஆகும் sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா sin ஆல்ஃபான்னு வரும். ஸோ sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபானா 2 sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அவ்வளோதான். ஸோ sin 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 2னா முதல் 2 வரணும். 2 sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப பேசிக்கு. இந்த ஃபார்முலா தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதுதான் உங்களுக்கு நல்ல மெமரி. இது நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, பட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ sin 2a அப்படின்னா 2 sin a cos a. sin 2bனா 2 sin b cos b. sin 2 thetaனா 2 sin theta cos theta. ஸோ சப்மல்டிபிள் ஆங்கிள்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. இங்கே 2a பதில் இங்கே என்ன இருக்குது a அதோட பாதி. இங்கே வந்து a பதில் அதோட பாதி போட்டுக்கோங்க ரைட் சைடும். ஸோ sin ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2 sin a by 2 cos a by 2. இது எப்போ யூஸ் பண்ணுவோன்னா ப்ரூவ் தட் மாதிரி சம்மில் இங்கே a by 2 அந்த மாதிரி ரைட் சைடில் இருந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் சைடில் sin a பதிலாக இதை போட்டுக்கலாம். 2 sin a by 2 cos a by 2. 2aல பாதி வந்து a, அதனால aல பாதி a by 2 போடுறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் திங் வந்து sin 2 ஆல்ஃபாவில் இந்த ஒரு ஃபார்முலா இருக்குது. நெக்ஸ்ட் cos 2 ஆல்ஃபா எப்படி எழுதணும்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபானா cos 2 ஆல்ஃபா ஆயிரும். இப்போ இங்கே நம்ம ஆல்ஃபாக்கு பதிலாக பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபானே போடுங்க. அப்போ என்ன ஆகும் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபானா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபானா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ cos 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. நமக்கு வந்து காஸ் ஆஃப் a ப்ளஸ் பி ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும். இது கொஞ்சம் டவுட் வந்தாலும் அதில் போட்டு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனாலும் நீங்கள் இது நல்லா மக்கப் பண்ணிடணும். cos 2 ஆல்ஃபானா காசுன்னா காசு வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே, இதுலேருந்து இன்னும் 2 ஃபார்முலா கொண்டு வரலாம். என்னென்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதலாம். ஏன்னா நமக்கு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி தெரியும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். மைனஸ் சைன் ஸ்கொயர். ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர்னா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர். ஸோ காஸ் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இதுவும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் திங் இதே ஃபார்முலாவில் சைன் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபானா 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலாவை நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ காஸ் 2 ஆல்ஃபாக்கு மட்டும் நமக்கு எத்தனை ஃபார்முலா வந்திருக்கு 3 ஃபார்முலா வந்திருக்கு. காஸ் 2 ஆல்ஃபா வந்தால் மொதல் காஸ் வரணும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இன்னொன்று காஸ் 2 ஆல்ஃபானாலும் இதுலேயும் காஸ் மொதல் வரணும். பியூராக காஸ் இருக்கிறது 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1ன்னு வரணும். சைன் வருது அடுத்த செகண்டாக தான் வரணும். ஸோ 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இந்த 3 ஃபார்முலா நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து 12th இன்டெக்ரல் கால்குலஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக அடுத்த ஒரே சம்லேயே ஒரு 4-5 ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். லோயர் கிளாஸில் மற்ற மேக்ஸே பிடிக்காதவங்களுக்கு கூட ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், லைஃப் பேஸ்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபார்முலாஸ் தெரிஞ்சுட்டா போதும், அது ப்ரூவ் தட் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா தரவு பண்ணிக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லா சாப்டர்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு tan 2 ஆல்ஃபா. ஸோ இதுக்கெல்லாம் ப்ரூஃப் உங்கள் புக்லேயே பார்த்தீங்கன்னாவே இப்போ நான் சொன்ன பேசிஸில் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில் போட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக இப்போ ஃபார்முலா பார்க்கலாம் எப்படி மக்கப்படுறது. ஸோ tan 2 ஆல்ஃபானா கிட்டத்தட்ட சைனும் டேனும் ஒரே மாதிரி ரூல்ஸ் தான் வரும். எப்படி சைனும் டேனும் ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும் அது மாதிரி வேல்யூஸு இன்டர்வல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். இப்போ tan 2 ஆல்ஃபானா 2 மொதல் வரணும். 2 tan ஆல்ஃபா பை எப்படி sin 2 ஆல்ஃபானா என்ன எழுதணும்
2 மொதல் வந்துடணும், sin alpha cos alpha எழுதின மாதிரி. tan 2 alpha na 2 tan alpha by 1 minus நமக்கு என்ன வரும், tan a tan b வரும்ல, அதான் tan alpha into tan alpha na tan square alpha. So tan 2 alpha equal to 2 tan alpha by 1 minus tan square alpha. So இந்த பேசிஸ்ல நிறைய சம்ஸ் இருக்கு நம்ம புக்ல, ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து sin 2aக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அதோட ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா sin 2a ஃபார்முலா என்ன, 2 sin a cos a பை டினாமினேட்டரில் 1 போட்டுக்கலாம். ஏன்னா எனிதிங் பை 1 சேம் திங் தான் வரப்போகுது. அந்த 1க்கு பதிலாக நம்ம sin square a ப்ளஸ் cos square a போட்டுக்கலாம். ஏன்னா அது 1 வேல்யூ இதுதான். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரே வந்து cos square a ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுன்னா ஒரு காஸ் கட் ஆகி sin பை காஸ்னா என்ன வரும், tan பை இங்கே என்ன வரும், sin square a பை cos square a tan square a வரும், ப்ளஸ் cos square a பை cos square a 1 வந்துடும். ஸோ sin 2aக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று 2 sin a cos a, அதே sin 2a இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா வந்து 2 tan a பை 1 ப்ளஸ் tan square a. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, sin 2a ஈக்குவல் டு என்னது, 2 தான் முன்னாடி வரணும், 2 tan a பை 1 ப்ளஸ் tan square a ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திங் அதே மாதிரி cos 2aக்கு நம்ம ஆல்ரெடி 3 ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ cos 2a ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஃபஸ்ட்டு cos square a மைனஸ் sin square a பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், 2 cos square a மைனஸ் 1ன்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், 1 மைனஸ் 2 sin square a பார்த்தோம். 3 ஃபார்முலா பார்த்துட்டோம். இது 4வது ஃபார்முலா என்னென்னா cos 2a இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan. ஸோ அது வந்து அதே மாதிரி பை 1 போட்டுக்கலாம். 1க்கு பதிலாக cos square a பை ப்ளஸ் sin square a போட்டுக்கலாம். sin square theta ப்ளஸ் cos square theta வேல்யூ 1 தான். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் மொத்தமாக cos square a டிவைட் பண்ணோம்னா இந்த வேல்யூ வரும். ஸோ ஏன்னா cos square a பை cos square a 1 வரும், sin square a பை cos square a tan square a வரும், பை cos square a பை cos square a 1 வரும், ப்ளஸ் sin square a பை cos square, இது 1 பை வந்து இதுக்கு மட்டும் கிடையாது, மொத்தமாக பை cos square a இருக்குது. ஸோ இந்த திங் ப்ரூஃப் வந்து புக்கில் கிளியராக இதே ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் ஒருவேளை வந்து நமக்கு 2 மார்க்கில் ப்ரூவ் த ஐடென்டிட்டி cos 2a ஈக்குவல் டு 1 மைனஸ் tan square a பை 1 ப்ளஸ் tan square a னா நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதி இதை கொண்டு வந்துட வேண்டியதான். ஸோ cos 2a இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan அப்படின்னா 1 மைனஸ் tan square a பை 1 ப்ளஸ் tan square a, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திங் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாக மக்கப் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாலேருந்து வந்தது தான், cos 2a ஃபார்முலாலேருந்து தான் வந்தது தான். பட் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்னா sin ஸ்கொயர் a எல்லாமே இன் cos 2a வந்து டேர்ம்ஸ் ஆஃப் வச்சு பண்ணுறது. sin ஸ்கொயர் a அப்படின்னா நம்ம என்ன போட்டுக்கலாம்னா 1 மைனஸ் ஸ்கொயர் வராமல் எப்படி எழுதுறது, sin ஸ்கொயர் ஏன்னு ஒரு இடத்துல இருக்குன்னா ஸ்கொயர் வராமல் எப்படி எழுதுறதுன்னா 1 மைனஸ் cos 2a பை 2, cos ஸ்கொயர் ஏன்னா 1 ப்ளஸ் cos 2a பை 2. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அது இந்த ஃபார்முலா, இந்த ரெண்டு ஃபார்முலாலேருந்து வந்தது தான் cos 2a. ஸோ sin ஸ்கொயர் a சைன்னா நெகட்டிவ் வரும், காஸ்னா பாசிட்டிவ் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா காஸ் ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணுறோம், அதனால் காஸ்னா பாசிட்டிவ் வரும், சைன்னா நெகட்டிவ் வரும். ஸோ sin ஸ்கொயர் a ஈக்குவல் டு 1 மைனஸ் cos 2a ஹோல் டிவைடட் பை 2, cos ஸ்கொயர் ஏன்னா 1 ப்ளஸ் cos 2a ஹோல் டிவைடட் பை 2, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு tan ஸ்கொயர் ஏன்னா 1 மைனஸ் cos 2a பை 1 ப்ளஸ் cos 2a. இது எல்லாமே ஸ்கொயர் வராமல் எழுதுறதுக்காக cos 2a ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுவோம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹையர் கிளாஸ்க்கு, ஐ மீன் 12th இன்டெகிரல் கால்குலஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது. tan ஸ்கொயர் a அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம், 1 மைனஸ் cos 2a பை 1 ப்ளஸ் cos 2a. இப்போயே நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணி அதோட அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு 12th போய் ரீகால் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ sin ஸ்கொயர்னா நெகட்டிவ் வரணும், cos ஸ்கொயர்னா பாசிட்டிவ் வரணும், tan ஸ்கொயர்னா நெகட்டிவ் பை பாசிட்டிவ் வரணும். ஸோ sin 2a பார்த்துட்டோம். இப்போ sin 3a cos 3a tan 3a பார்க்க போகிறோம். sin 3aனா ஆஸ் யூஷுவல் 3 தான் முன்னாடி வரணும், 3 sin a மைனஸ் 4 sin cube a. அடுத்தது வந்து cos 3aனா வந்து இதுக்கு ஆப்போசிட் தான். அப்புறம் கியூபோட வர்றது தான் 4, இந்த லீனியர் டேர்மோட வர்றது 3 தான் எப்போவுமே. ஸோ அப்போ cos 3aனா வந்து 4 cos cube a முதல் வரணும், மைனஸ் 3 cos a வரணும். ஸோ sin 3aனா 3 sin a முதல் வந்துடணும், மைனஸ் 4 sin cube a. cos 3aனா வந்து 4 cos cube a மைனஸ் 3 sin a. ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது இது tan 3a ஈக்குவல் டு ஃபஸ்ட் எப்போ போல் சைன் மாதிரி தானே வரும், 3 tan a மைனஸ் tan cube a பை 1 மைனஸ் 3 tan square a. ஸோ இது மக்கப் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரூஃப்லாம் புக்கில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. 3a எப்படி எழுதலாம்னா 2a ப்ளஸ் ஏன்னு எழுதி tan
tan alpha plus beta சப்ஸ்டியூட் பண்ணி அதில் tan 2a வரும். tan 2aக்கு இப்போ ஒரு ஃபார்முலா பார்த்தோம்னா அதை போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ஈஸியான அல்ஜிப்ரிக் திங்ஸ் தான், பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிடும். ஸோ tan 3a ஈக்குவல் என்னது 3 tan a minus tan cube a by 1 minus 3 tan square a. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலாஸ்லாம் தான் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் கொடுத்துருக்காங்க. டபுள், ட்ரிபிள் அண்ட் ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் சப்மல்டிபிள் ஆங்கிள்னால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதில் இங்கே வந்து 2 தீட்டான்னு இருந்துச்சுன்னா அதில் பாதினா θ/2 அவ்வளோதான், வேறு திங் இல்லை இது. நெக்ஸ்ட் திங் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனும் ஜென்ரல் சொல்யூஷனும். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன்னா வந்து ஹோல் சொல்யூஷன் ஃபுல் ஆங்கிள்ஸ்க்குமே வந்துடும். ஸோ இப்போ வந்து sin θ ஈக்குவல் டு sin ஆல்ஃபா அப்படின்னா ஆல்ஃபா பிலாங்ஸ் டு -π/2 to π/2. அதே தான் டேனுக்கும். tan θ ஈக்குவல் டு tan ஆல்ஃபா இருக்குன்னா அதாவது ஒரே ஆங்கிளே மறுபடியும் ரிப்பீட் ஆகும். இந்த குவாட்ரண்ட் தானே, அப்போ இங்கே இருக்கிறது இங்கேயும் அதே 0 to 90 தானே இருக்குது. அதாவது இந்த குவாட்ரண்ட்டில் வர அதே வேல்யூ 1/2 இங்கேயும் வரும் ஒரு ஆங்கிளுக்கு. ஸோ அந்த மாதிரி ரெபிடேஷன் வர்றது தான் வந்து எந்தெந்த ஆங்கிள்ஸில் வரும் ஜென்ரல் சொல்யூஷனாக எழுதியிருக்கோம். ஸோ sin θ ஈக்குவல் டு sin ஆல்ஃபா, ஆல்ஃபா எங்கே இருக்குது -π/2 to π/2. அதே மாதிரி tan θ ஈக்குவல் டு tan ஆல்ஃபா, ஆல்ஃபா எங்கே இருக்குன்னா -π/2 to π/2. ஆனால் இங்கே வந்து ஓப்பன் இன்டர்வல். இந்த மாதிரி க்ளோஸ்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் இது ரெண்டும் வரும்னு அர்த்தம். ஏன்னா sin 90 வேல்யூ 1 இருக்குல்ல, பட் இங்கே tan 90 வேல்யூ இன்ஃபினிட்டிங்கனால இங்கே ரவுண்டட் ப்ராக்கெட் போட்டால் இந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டோம். ஸோ cos θ ஈக்குவல் டு cos ஆல்ஃபா மட்டும் மாறும். என்னென்னா ஆல்ஃபா பிலாங்ஸ் டு 0 to π. இங்கே வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் தான். ஸோ இது ரொம்ப முக்கியம், இந்த இன்டர்வல்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ சைனுக்கும் டேனுக்கும் -π/2 to π/2, காஸ் மட்டும் 0 to π. நெக்ஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ தீட்டா தான் நம்மளுடைய ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் ஆல் திங்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எதுலாம் வந்து அந்த சேம் வேல்யூ வருது. இப்போ 1/2 1/2னா சேம் வேல்யூ எதுலாம் வருதுங்கிறது தான் இந்த திங் ஜென்ரல் சொல்யூஷன். தீட்டா ஈக்குவல் டு nπ plus -1 the whole power n into alpha. எதுக்கு sin θக்கு. நெக்ஸ்ட் tan θனா θ ஈக்குவல் டு nπ plus alpha. nπ plus alpha, n belongs to z தான். எல்லாத்துலேயுமே n இண்டிஜர்ஸ் தான். இண்டிஜர்ஸ்னால் பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும், எல்லாமே வரும். ஸோ n belongs to இண்டிஜர். நெக்ஸ்ட் θ ஈக்குவல் டு 2nπ plus or minus alpha. எதுக்கு காஸ்க்கு. ஸோ இது நீங்கள் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா. சைனுக்கு மட்டும்தான் இந்த -1 the whole power n வரும். காசுக்கும் டேனுக்கும் வந்து இந்த -1 வராது. ஸோ θ ஈக்குவல் டு 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் காஸ்க்கு மட்டும்தான் வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இதை மக்கப் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் சம்ஸும் நமக்கு வந்து 12th இருக்குது, 3rd சாப்டரில் வரும். ஸோ பிரின்சிபல் வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம் ட்ரிக்னாமெட்ரியில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் தான். ஸோ லா ஆஃப் சைன் ஃபார்முலா. இந்த ஏங்கிறது என்னென்னா, இப்போ ட்ரையாங்கிள் இருக்குன்னா இது ஏ பி சி. இந்த ஏ ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஸ்மால் ஏ, பிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஸ்மால் பி, சிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஸ்மால் சி. இந்த ஸ்மால் ஏங்கிறது லென்த்தை குறிக்கும். கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சிலாம் வந்து ஆங்கிளை குறிக்கும். இந்த ஆறுங்கிறது என்னென்னா வந்து சர்க்கம் ரேடியஸ். ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் வந்து சர்க்கிளுக்கு மேலே இருந்து அது ட்ரையாங்கிள் வந்து சர்க்கிள்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் வந்து கேபிட்டல் ஆர். ஸோ அது 2rக்கு ஈக்குவல். ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ லா ஆஃப் சைன்ஸ்னால் a/sin a ஈக்குவல் டு b/sin b ஈக்குவல் டு c/sin c ஈக்குவல் டு இதெல்லாம் ப்ரொபோஷனல் சேம் ரேஷியோ ஈக்குவல் டு 2r இருக்கும். இது லா ஆஃப் கொசைன்ஸு, லா ஆஃப் டேஞ்சன்ஸு இதெல்லாம் நீங்கள் மக்கப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இங்கே தான் யூஸ் பண்ணுவோம். 12th அதிகமாக இந்த ஃபார்முலாஸ் வரவே வராது. பட் அதுக்கப்புறம் IIT JEEலாம் போகும்போது யூஸ் பண்ணுவோம். அதனால் இப்போயே நீங்கள் இதனுடைய நியூமெரிக்கல் சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. ஸோ எல்லாத்துலேயுமே ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சியும் ஆங்கிள்ஸும் சைட்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கும். தென் இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ரெண்டு சைடு வேல்யூவும் அந்த சைடுக்கு இன்வால்வ் ஆகாத ஆங்கிளும் தெரிஞ்சால் அதோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஏரியா ஆஃப் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் 3 சைடுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இது லோயர் கிளாஸ்லேயே இருக்குது, ஹெரான்ஸ் ஃபார்முலா இது. அதே மாதிரி சப்மல்டிபிள் ஆங்கிளை வச்சு கண்டுபிடிக்கிறது a/2 cos a/2 tan a/2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து ஏபிசி வருது, ஸ்மால் ஏபிசி. எஸ்ஸுங்கிறது வந்து செமி பெரிமீட்டர். அது ஆல்ரெடி ஹெரான் ஃபார்முலா நமக்கு தெரியும், a + b + c/2. இது எல்லாமே ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா, பாதி பாதி வருது a/2 a/2. இது வந்து ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 11th இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா இதை வச்சு 5 மார்க்ஸ் எல்லாம் வரும் சம்ஸில். பட் 12th இந்த ஃபார்முலாஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டோம். ஜென்ரல் சொல்யூஷன் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உடனே அப்லோட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் வந்து டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.